பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த நாளில் நம்ம என்ன காரியத்தை பார்க்க போகிறோன்னா, ஏன் நம்மால் தேவனை தரிசிக்க முடியவில்லை, ஏன் நம்மால் தேவனை பார்க்க முடியவில்லை அல்லது தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை என்று நாம் பார்த்தோன்னா, இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்கிறாரு. ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 2வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அல்லேலூயா. கவனிங்க, ஏன் நம்மளால் ஆண்டவர் பார்க்க முடியல, ஆண்டவரோடு கூட பேச முடியல. இன்றைக்கி அநேகர் சொல்லுவாங்க, ஏன் கடவுள் உங்ககிட்ட மட்டும்தான் பேசுவாரா, என்கிட்ட பேச மாட்டாரா, ஏன் உங்ககிட்ட மட்டும்தான் பதில் சொல்லுவாரா, என்கிட்ட சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க இல்லையா. நிறைய பேர், நிறைய ஜனங்கள், கிறிஸ்துவ அறிந்தவர்களும் சரி அறியாதவர்களும் சரி, பின்மாற்ற நிலைமையில் போன ஜனங்க கூட என்ன பண்ணுறாங்க, இந்த கேள்வி கேட்குறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி கர்த்தர் இதற்கான பதிலை தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன விஷயம்னா, ஆண்டவரை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் நமக்கு இருக்கும்போது நம்மால் நிச்சயமாக ஆண்டவருடைய சத்தத்தை நம்மளால் கேட்க முடியும், ஆண்டவரை தரிசிக்க முடியும். வேதவசனம் எப்படியாய் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்களாம். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, நம்மளுடைய இருதயத்தில் நமக்கு சுத்தம் இருக்கும்போது நம்மளால் தேவனை தரிசிக்க முடியும், அவரை பார்க்க முடியும், அவரோடு கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், உறவு கொள்ள முடியும். இந்த உலகத்தில் ஆண்டவர் யாருக்குமே தம்மை வெளிப்படுத்தாமல் இல்லவே இல்லைங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்க அவருடைய கண்கள் எங்கும் சுற்றி திரிகிறதாம். ஆமாம். அப்போ கவனிங்க தேவ பிள்ளைங்களே, இன்றைக்கி மனுஷர்களுக்கு ரொம்ப ஒரு பெருமை என்னென்னா, கடவுள் இல்லை, கடவுளை தேட விருப்பம் இல்லை, அதனால் இப்படிப்பட்ட சாக்கெல்லாம் சொல்லிட்டு, ஆண்டவரை தேட விருப்பம் இல்லாததுனால, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விருப்பம் இல்லாததுனால இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் சொல்லிட்டு உலக மனுஷங்க சுற்றிட்டு கிடக்குறாங்க. ஆனால் நமக்கு, ஆண்டவருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு அப்படியல்ல. நமக்கு உணர்வுள்ள இருதயம், இருதய கடினங்கள், உலக காரியங்களை எல்லாம் வெறுத்து உலக சத்தத்தை அடக்கும் போது நம்மளால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஆமென். இன்றைக்கி ஆண்டவர் அதான் கற்றுக் கொடுக்குறாங்க. நீ உலக காரியங்கள்லேருந்து வெளியே வா, ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்கும். ஆண்டவருடைய தொடுதல் உன்னால் உணர முடியும், ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிறத பார்க்க முடியும், ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறத உன்னால் பார்க்க முடியும். கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு உணர்வு இல்லை, ஆண்டவரை தேட விருப்பம் இல்லை, ஆண்டவர் மேலே அக்கறை இல்லை, ஆண்டவர்கிட்ட கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு பயப்பட விருப்பம் இல்லை. அதனால தான் இன்றைக்கி உலக மனுஷங்க எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சுட்டு ஆண்டவர் மேலேயே குறை சொல்லிட்டு எல்லாரும் சுற்றிட்டு இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, கடைசி காலத்தில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட நாம் பதில் சொல்ல போகிறோம். ஆண்டவர்கிட்ட சாக்கு போக்கு நம்மளால் சொல்ல முடியாது. இந்த காலகட்டத்திலேயே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நாம் நடப்போம், ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இருப்போம். ஆண்டவர் நம்ம மேலே இரக்கமாக இருக்க, ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவரோடு கூட இணைந்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உணர்வுள்ள இருதயம் வேணும்னு கேளுங்க. நான் செய்கிறது பாவம், நான் ஒரு பாவின்னு யார் ஒரு மனுஷன் ஒத்துக்கிறாங்களோ அவங்களால தாங்க தேவனை தரிசிக்கவே முடியும். நான் பாவியால், நான் நீதிமான்னு சொல்கிறவங்களுக்கு கடவுள் தேவையில்லை. பாவிகளை ரட்சிக்க தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நான் நீதிமான், நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் சொல்லுவீங்கன்னா, கர்த்தர் எப்படிங்க உங்ககிட்ட பேசுவார்? பாவிகளை மனம் திரும்ப தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார். இன்றைக்கி தேவ பிள்ளைகளை, மனம் திரும்பும். நாம் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் நாம் நிற்க போகிறோம், நாம் பதில் சொல்ல போகிறோம். ஆண்டவர் இடத்துல நாம் நிற்கும்படிக்காக அந்த கிருபை நமக்கு வேணும். நம்ம இஷ்டம் போல் வாழக்கூடாது, இஷ்டம் போல் அநேக காரியங்களை செய்யக்கூடாது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருதயத்தில் இருக்கட்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆண்டவருடைய வருகையில் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, ஆண்டவர் கேள்வி கேட்கும்போது நம்ம பதில் சொல்ல முடியாமல் நிற்கணும்னா, அதுக்காக இன்றைக்கே நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதுக்காக தான் ஆண்டவர்கிட்ட நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறோன்ட்டு நாம் என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். அதுவே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தயவாய் போய் அவர் இடத்துல நம்மளை தாழ்த்தி நம்ம பணியும் போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மோடு உறவாடுவார். உத்தம இருதயத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டாருங்க. ஸோ ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவருடைய வழியில் நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.